சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 2-in-1 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் லவர்ஸ் ரெடி ஆகிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கான ரெசிபி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் ஒரு ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷாகவும் சாப்பிட்லாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. ரொம்ப பவுடர் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு கொரகொரப்பாக இருந்தால் கூட போதும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேணாம், ஜஸ்ட் சாட் பண்ணுற அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இதில் 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதை நம்ம ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாங்கிறனால இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக இப்படி சேர்க்குறேன். இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இதில் 1 குடமிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ 2 நிமிஷம் வதக்கிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை வந்து ஜஸ்ட் ஹாஃபாக மட்டும் வெட்டியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும், அதுக்காக ரொம்ப பொடியாக கட் பண்ணிடாதீங்க. இந்த அளவாச்சும் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மஷ்ரூம் அதுவே கொஞ்சம் நேரத்தில் சுருங்கிடும். இதை லைட்டாக வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். கடைசியாக அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இது பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் பெப்பர் கம்மி பண்ணிங்கன்னா மிச்ச ஸ்பைசஸையும் நீங்கள் கம்மி பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதை நல்லா வதக்கிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ மஷ்ரூம்ஸ் நல்லா சுருங்கிருக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வெறுமனே ஸ்டார்டராகவும் சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்கு சைடிஷாக உள்ளே ரோல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை கேர்ட் தொட்டு சாப்பிட்லாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் கேர்டோட சாப்பிட்டேன். ஒரு பக்காவான காம்போ, அது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.